திமுக ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் 25 லட்சம் லிட்டருக்கு சரிவடைய செஞ்ச சாதனை அப்போதைய பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் தான் சாரும். அதனுடைய விளைவு தான் நம்ம இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நேச்சுரல் டிலைட் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்ற ஒரு கம்பெனி பேரை உருவாக்கி அதிலிருந்து கொள்முதல் செஞ்சதாக கணக்கு காட்டுறாங்க. இப்போ வந்து இங்கே பால் தட்டுப்பாடு ஏற்படும் போது அங்கிருந்து இந்த பால் பவுடரையும் வெண்ணையும் வாங்கி அது மூலமாக ப்ராசஸ் பண்ணி பால் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டத்துக்கு உட்பட்டது தான், மாற்று கருத்து இல்லை. நம்ம தட்டுப்பாடு அது வந்து எப்போ பயன்படுத்துவாங்கன்னா பால் கிடைக்கவே இல்லை. கலப்படத்துக்கு பேர் பெற்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட 2-3வது இடத்துல இருக்குது மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இந்த மாநிலங்கள்லேருந்து இங்கே பால் பவுடரும் வெண்ணையும் வாங்கினா அதோடைய தரம் எப்படி இருக்கும்? ஆவின் தரமான பால் தூயது புதியதுன்னு அரசு விளம்பரப்படுத்துது, மக்களும் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, மருத்துவர்களும் ஆவினை தான் பரிந்துரை பண்ணுறாங்க. ஒரு நல்லா கவனிங்க, 2021 திமுக ஆட்சிக்கு வந்த 6 மாத காலகட்டத்தில் ஆகஸ்ட்டில் அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகு தான் அந்த NCABக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் தான் பால் பவுடர் வெண்ணையும் கொள்முதல் நடக்குது. அது முன்னாடி வரைக்கும் பால் பவுடர் வெண்ணெய் கொள்முதல் செய்ய வேண்டிய அவசியம் ஆவினுக்கு ஏற்படலை. அதிகாரிகளுடைய கஜானா நிறையணும், அமைச்சர்களுடைய கஜானா நிறையணுன்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க தவிர, ஆவின்றது பால் உற்பத்தியாளர்களுடைய தாய் வீடு, அவங்களுக்கு இது பொதுமக்களுக்கு தரமான பால் தட்டுப்பாடெல்லாம் கொடுக்கணுன்றதுல அவங்களுக்கு துளியளவும் எண்ணம் இல்லை. 4.5% பாலும் 44 ரூபா, 3% பாலும் 44 ரூபா. அப்போ பசும்பால்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை வேற அப்போதைய அமைச்சர் நாசர் கொடுத்தாரு. அதுக்கு வந்து மனோ தங்கராஜ் வந்து சப்பக்கட்டு கட்டி அதை நாங்கள் வந்து தரமான மக்களுக்கு வந்து கொழுப்பு சத்து அதிகமாக கொடுத்தா ஹார்ட் அட்டாக்ல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அப்போது ஒரு துறை சார்ந்த அமைச்சர் ஒரு கொஞ்சமாவது மண்டையில் இது இருக்க வேண்டாமா? ஆவின் பாலை வந்து ஒரு ஊர்காய் மாதிரி தான் தொட்டுக்கிட்டு இருக்கோம். காலை 7 மணி வரைக்கும் எங்களுக்கு என்ன விற்க முடியும் அது மட்டும் தான் நாங்கள் ஆவின் வச்சு விற்போம். திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஆவினுக்கு போதாத காலம், ஆவின் சாபக்கேடு. வணக்கம் சார். வணக்கம். ஆவின் பால் தட்டுப்பாடு தமிழ்நாடு முழுக்க ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சென்னையிலும் வந்து குறிப்பாக தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. நேரடியாக அதை வந்து மக்கள் அந்த பாதிப்பை உணர்றாங்க. இப்போ ஆவின் பார்லர் போகிறாங்கன்னா காலைல ஒரு மதியானம் வரைக்கும் பால் பாக்கெட் கிடைக்கிது. அதே ஒரு செகண்ட் ஆஃப் மதியானத்துக்கு மேலே இல்லை ஈவினிங் டைமில் போனால் சில குறிப்பிட்ட கலர் பால் இல்லைன்னே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 8 மணிக்கு போகும்போது மொத்தமாக பால் முடிஞ்சிருச்சிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எதை நோக்கி போயிட்டுருக்கு? நீங்கள் கடந்த வாரம் அமைச்சரை சந்தித்து நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கீங்க. ஆவின் தொடர்ச்சியாக வந்து ஒரு சரிவை சந்திச்சிட்ருக்கு. ஆவின் கொள்முதல், விவசாயிகளிலிருந்து கொள்முதல் பண்ணுற பாலும் வந்து வருட கணக்கில் பார்த்தீங்கன்னா வந்து லிட்டர் கணக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எதை நோக்கி போயிட்டுருக்கு? என்ன நிலையில் இருக்குது ஆவின்? இதை நார்மல் நிலைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சில விஷயங்களை ஊதி பெரிதாக்குன்னு சொல்லுவாங்க. ஆவின் பால் தட்டுப்பாடுன்றது தாவே ஆட்சி அமைஞ்ச பிறகு தான் தட்டுப்பாடுன்ற மாதிரியான மாயத்தோற்றத்தை ஊடகங்கள் தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது கடந்த 3-4 ஆண்டு காலமாகவே நாங்கள் இங்கே பால்முகவர் சங்கம் சார்பில் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த 6வது மாதத்திலிருந்தே அந்த தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னென்னா, எந்த ஒரு அரசு விட்டுட்டு போகிற விஷயங்களை, நல்ல விஷயங்களை அடுத்து வரக்கூடிய அரசுகள் வந்து அதை முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகலாம் கூட குறைஞ்சபட்சம் அதை கட்டி காப்பாற்றவாது செய்யணும். அதிமுக ஆட்சியில் 2021 ஆட்சி விட்டு போகும்போது பால் கொள்முதல் கிட்டத்தட்ட நாளொன்றுக்கு 38.26 லட்சம் லிட்டர் பால் கொள்முதலாக இருந்தது. இதே கொரோனா காலகட்டத்தில் 43 லட்சம் லிட்டராக இருந்தது. அப்போ அப்படி இருந்து அந்த 38.26 லட்சம் லிட்டர் பால் கொள்முதலை திமுக ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் 25 லட்சம் லிட்டருக்கு சரிவடைய செஞ்ச சாதனை அப்போதைய பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் தான் சாரும். அதனுடைய விளைவு தான் நம்ம இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ காரணம் என்னென்னா, அவங்க வந்து விஞ்ஞான ரீதியான ஊழல் முறைகள் செய்கிறத வல்லவர்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து அதில் நிரூபித்தாங்க. ஏன்னா வாய்மொழியாக ஒவ்வொரு சொசைட்டிக்கும் பால் கொள்முதலை குறைக்கிறதுக்கு ஒரு உத்தரவை போட்டு பால் வர்ற பாலை குறைச்சி வாங்கினாங்க. இது வந்து வாய்மொழி உத்தரவாக போயிருக்கு. வாய்மொழி உத்தரவாக எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா தான் நீங்கள் கேள்வி கேட்பீங்க இல்லையா? அப்போ வாய்மொழியாக ஒரு சொசைட்டியில் ஒரு விவசாயி 10 லிட்டர் பால் ஊற்றுறாருன்னா அவர்கிட்ட 4 லிட்டர் பால் தான் வாங்கணும், 5 லிட்டர் பால் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து உத்தரவு. என்ன காரணம் சார்? காரணம் என்னென்னா, நீங்கள் பாலை வாங்கி விற்றீங்கன்னா எப்படி சம்பாதிக்க முடியும்? அமைச்சர்கள் அதிகாரிகள் எப்படி சம்பாதிக்க முடியும்? அப்போ பாலை இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ரூபா விற்பனை விலையை குறைச்சாங்க இல்லையா? அப்போது வந்து சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் லிட்டர் அதிகமாச்சு.
திமுக ஆட்சிக்கு வரும்போது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 28 லட்சம் 29 லட்சம் லிட்டராக இருந்தது ஆவினில் விற்பனை, தினசரி விற்பனை. அந்த 3 ரூபா லிட்டருக்கு குறைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து அப்படி 30 தாண்டி 30-31 படிப்படியாக உயர ஆரம்பிச்சது. அப்போது அந்த 31 லட்சம் லிட்டரு சேல்ஸ் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் பால் கொள்ளும்போது 40 லட்சம் லிட்டர் பண்ணால் தான் நம்ம அந்த பச்சை பாக்கெட்டு, ஆரஞ்சு பாக்கெட்டு, நீல கலர் பாக்கெட்லாம் அந்த வகை வாரியாக நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கு தேவையான கொழுப்பு சத்தை எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் அப்படி பண்ணணும்னா அதிகமான பால் கொள்முதல் இருந்தால் தான் அதிலேருந்து அந்த கொழுப்பு சத்தை எடுத்து இதில் சேர்த்து பண்ணுவாங்க. ஆனால் பால் வரலன்னு என்ன பண்ணுவாங்க? அப்போ கொழுப்பு சத்தை சேர்க்கறதுக்கும் திடசத்தை சேர்க்கறதுக்கும் வெண்ணையும் பால் பவுடரும் வாங்கி ஆகணும். வெளி மாவட்டத்தில் இருந்தோ இல்லை வெளி கம்பெனிகளில் இருந்தோ வெளி மாநிலங்களில் இருந்தோ வாங்கி ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலையை ஒரு செயற்கையான பால் தட்டுப்பாடை அவங்க உருவாக்குனாங்க திமுக ஆட்சியில். செயற்கையான பால் தட்டுப்பாடை உருவாக்கி மகாராஷ்டிராவில் இருந்து ஒரு போலி கூட்டுறவு பால் நிறுவனத்திலிருந்து பால் பவுடரும் வெண்ணையும் கொள்முதல் செஞ்சாங்க. இது ஆகஸ்ட்டு 2021 ஆரம்பிச்சிருச்சு. இதற்கான தரவுகள் எங்களுக்கு தெரிய வந்தபோது 2022 மார்ச்சில் இதுக்கான விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்து அப்போ இது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தணும். ஏன்னா இது நம்ம ஒரு மாநிலம் தொடர்புடையது இல்லை, இன்னொரு மாநிலத்திலையும் அங்கே ஒரு கூட்டுறவு சங்கம்ன்ற கூட்டுறவு பால் நிறுவனன்ற பேரில் அந்த நிறுவனத்துக்கு தொழிற்சாலை கிடையாது, பால் பண்ணை கிடையாது, எந்த விதமான இதுவுமே இல்லாமல் ஒரு 7-8 டைரக்டரை மட்டுமே கொண்ட ஒரு நேச்சுரல் டிலைட் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்ற ஒரு கம்பெனி பேரை உருவாக்கி அதுல இருந்து கொள்முதல் செஞ்சதா கணக்கு காட்டுறாங்க. இப்போ வந்து இங்கே பால் தட்டுப்பாடு ஏற்படும் போது அங்கிருந்து இந்த பால் பவுடரையும் வெண்ணையும் வாங்கி அது மூலமா ப்ராசஸ் பண்ணி பால் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து உணவு பாதுகாப்பு தர சட்டத்துக்கு உட்பட்டது தான், மாற்று கருத்து இல்லை. நம்ம தட்டுப்பாடு அது வந்து எப்போ பயன்படுத்துவாங்கன்னா பால் கிடைக்கவே இல்லை, முழுமையாக பால் தட்டுப்பாடாக இருக்குது அப்படிங்கும்போது பால் பவுடரும் வெண்ணையும் மிக்ஸ் பண்ணி பால் ஆக்கி கொடுப்பாங்க. ஏன்னா இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து உணவு தர கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதான்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு பச்சிளங்குழந்தைங்களுக்கு கூட முதல்ல தாய்ப்பாலுக்கு பிறகு அவங்க குடிக்கிற பாலை சிட்டிக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவின்னு தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த பால் பவுடரையும் வெண்ணையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி இங்கே வந்து பாலை கொடுக்குறாங்க அப்படின்ற போது இங்கே குழந்தைங்களுக்கு ஏற்றுக்குமா? அந்த மாதிரி சில பிரச்சனைகள் உடனே இதுக்கு தான் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்டோம். ஏன் சிபிஐ விசாரணை கேட்டோம்னா கலப்படத்துக்கு பேர் பெற்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட 2-3வது இடத்துல இருக்குது மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இந்த மாநிலங்கள்லேருந்து இங்கே பால் பவுடரும் வெண்ணையும் வாங்கினா அதோடைய தரம் எப்படி இருக்கும்? ஆவின் தரமான பால் தூயது புதியதுன்னு அரசு விளம்பரப்படுத்துது, மக்களும் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, மருத்துவர்களும் ஆவினை தான் பரிந்துரை பண்ணுறாங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போனாலோ இல்லை ஒரு நீரிழிவு நோயாளி போனாலோ நீங்கள் ஆவின் பால் சாப்பிடுன்னு தான் சொல்கிறாங்க. தனியார் பால் எந்த பால் நிறுவனத்தையும் அவங்க பரிந்துரை செய்ய மாட்டாங்க. காரணம் அரசு துறை நிறுவனம் பால் இது மேலே நம்பிக்கையை வச்சு தான் அவங்க பரிந்துரை பண்ணுறாங்க. அப்போ இந்த நம்பிக்கையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஆவின் அதிகாரிகளும் அப்போதைய அமைச்சர் செயல்பட்டிருக்காங்க. நீங்கள் அது சிபிஐ விசாரணைக்கு பண்ண சொல்லி அப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல முறை மின்னஞ்சல் வாயிலாக கடிதம் கொடுத்துருக்கோம். ஏன்னா செயற்கையான ஒரு பால் தட்டுப்பாடு கொள்முதல் தட்டுப்பாடை உருவாக்கி நீங்கள் பால் வரலை, நாங்கள் இதன் காரணமாக நாங்கள் அங்கேருந்து பால் போட்டு வெண்ணெய் வாங்குகிறோம் அப்படின்னு பண்ணுறதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அப்படியே ஒருவேளை பால் தட்டுப்பாடாக இருந்தாலும் கூட அது ஆவியினுடைய அதாவது கூட்டுறவு சங்க விதிகளின்படி தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியமாக இருக்குது, NDDBன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு, அது கீழே NCDFIன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் இணையதள வாயிலாக இணையவழி ஒப்பந்தத்தின் மூலமாக தான் இந்த பால் பவுடர் இது கொள்முதல் பண்ணணும். அதில் வந்து மாநில அளவிலான கூட்டுறவு பால் நிறுவனங்கள் மட்டும்தான் அதில் இருப்பாங்க. குறிப்பாக நந்தினி, அமுல், மில்மா, ஆவின் மாதிரியான கூட்டுறவு பால் நிறுவனம் இருப்பாங்க. இதில் இவங்களுக்குள்ள ஒரு பண்ட பரிமாற்றம் மாதிரி பண்ணிப்பாங்க. இப்போ என்கிட்ட பால் அதிகமாக இருக்குது, ஆவினில் பால் பவுடர் அதிகமாக இருக்குன்னா அதில் அவங்க கால்ஃபார் பண்ணுவாங்க, எங்கிட்ட இந்த யூனியனில் இவ்வளோ பால் பவுடர் இருக்குது, இவ்வளோ வெண்ணெய் இருக்குதுன்னு. அப்போ மற்ற சொசைட்டியோடைய மற்ற ஸ்டேட்டோட கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட கம்பெனிகள் வந்து இதை இவங்களுக்குள்ள ஒரு இவங்களுக்குள்ள அதை எடுத்துப்பாங்க. அப்படிப்பட்ட NCDFIக்குள்ள அந்த போலி கூட்டுறவு பால் நிறுவனம் வந்து ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கான். அப்போ அது மேல்மட்டத்தில் அளவில் ஒரு மிகப்பெரிய முறையீடு நடந்திருக்கு. அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, 2021 திமுக ஆட்சிக்கு வந்த 6 மாத காலகட்டத்தில் ஆகஸ்ட்டில் அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகு தான் அந்த NCDFIக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் தான் பால் பவுடர் வெண்ணெய் கொள்முதல் நடக்குது. அது முன்னாடி வரைக்கும் பால் பவுடர் வெண்ணெய் கொள்முதல் செய்ய வேண்டிய அவசியம் ஆவினுக்கு ஏற்படலை. அதிமுக ஆட்சியில் அபரிமிதமாக பால் பவுடர் தேக்கம் அடைஞ்சு அதன் காரணமாக நிறைய நிதி இழப்புகள் ஏற்பட்டுச்சு. அதிமுக ஆட்சியில் ஊழல் முறைகள் நடைபெறலன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இது மாதிரியான முறைகேடுகள் அங்கே நடைபெறலை. ஆவினில் வெண்ணெய் அதிகமாக இருந்தது, நெய் உற்பத்தி அதிகமாக இருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெண்ணெய் ஏன்னா நம்மகிட்ட அதிகமான பால் கொள்முதல் பண்ணாதான் வெண்ணெய் இருக்கும், வெண்ணெய் இருந்தால் தான் நெய் இருக்கும்.
இல்லை நெய்க்கு எங்கே போகிறது? இப்போ ஆவினில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வரலாறு காணாத வகையில் நெய் விற்பனை விலையை உயர்த்தினாங்களே தவிர ஆவின் நெய் எங்கேயுமே கிடைக்கல. இன்றளவும் அதோடைய பாதிப்பு தாக்கம் இன்றளவும் இருந்துட்டு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய கடைகளை பார்க்கறது வந்து தனியார் பால்கள், மளிகை கடையிலும் சரி, இதே போல் அந்த தனியார் நிறுவனங்களே வந்து தனியாக சென்டர் வச்சிருக்காங்க. இப்படி ஆவின் ஹைடெக் பார்லர் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அவங்களும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தனியார் பாலினுடைய பால்கள் இப்போ கடையில் சர்க்குலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி ஆவினை ஒப்பிடும்போது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க மகாராஷ்டிராவிலேருந்து இந்த மாதிரி கொள்முதல் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றீங்க. ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு சென்னையை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்டீரியர் வில்லேஜுகளுக்கும் வந்து தனியார் பால் நிறுவனங்கள், இப்போ ஹட்சனை தாண்டி இன்னும் ஆந்திரா பால் நிறுவனங்கள்லாம் வந்து இன்னைக்கு இன்னும் இன்டெப்த்தாக போயிட்டு இருக்காங்க. எல்லைக்கே போயிட்டாங்க, கன்னியாகுமரியே போயிட்டாங்க. ஸோ இதற்கும் கடந்த கால ஆட்சிக்கும் இவங்களுக்குள்ள டைப் இருக்கு அப்படின்ற சந்தேகங்களும் இருக்குல்ல. அதாவது ஆவின் உற்பத்தியை குறைச்சி இங்கே தனியார் நிறுவனங்கள் வந்து பால் வந்து அதிகமாக சேல் ஆகுதுன்னா இதற்குள்ள ஏதாச்சும் விஷயம் இருக்குமா அப்படின்ற. நீங்கள் நல்லா கணக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஆவினுக்கு போதாத காலம், ஆவினுக்கு சாபக்கேடு, திமுகவுக்கும் ஆவினுக்கும் சாபக்கேடு. எப்படி சொல்கிறோம்னா 2011க்கு முந்தைய அதிமுக ஆட்சிக்கு முந்தைய காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் இருந்தாங்க இல்லையா, அப்போவே பால் கொள்முதல் 25 லட்சம் லிட்டருக்கு தாண்டவே இல்லை. சென்னையில் 10 லட்சம் லிட்டருக்கு மேலே விற்பனை தாண்டவே இல்லை. அப்போது வந்து ஒரு செயற்கையான தட்டுப்பாடை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதாந்திர அட்டைக்கு மட்டும்தான் ஆரஞ்சு பால் பாக்கெட் கொடுத்தாங்க, கடைகளில் எங்கேயுமே ஆரஞ்சு பால் கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு தட்டுப்பாட்டிலே வச்சுருந்தாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த பால் தட்டுப்பாடை, செயற்கை தட்டுப்பாடை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சாங்க. அப்படி பிறப்பித்த போது ஆவினுக்கு வரக்கூடிய பால் வந்து திமுக ஆதரவு பெற்ற தனியார் பால்களும் மடைமாற்றம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்போது வந்து ஆவினில் பால் கொள்முதல் விலை குறைவு, தனியார் வந்து அதிக விலை, சரி ஆவினில் கம்மியாக கொடுத்துட்டு இருந்தாங்க, தனியார் வந்து அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போது தனியாருக்கு பால் வரத்து கம்மியாக இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு சில பால் நிறுவனங்களுக்கு இங்கேருந்து டேங்கராக பால் போய்கிட்டு இருந்தது. அப்போது அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை முதல்ல அரெஸ்ட் பண்ணாங்க. அங்கே தனியாருக்கு போகக்கூடிய அந்த பால் டேங்கர் போகிறத நிப்பாட்டினாங்க. அதுக்கடுத்து பால் உற்பத்தி அதிகப்படுத்துவதை விலையில்லா கறவை மாடுகள் கொடுத்தாங்க. ஸோ ஒன்று நம்மளுடைய உற்பத்தியை பெருக்கணும், ரெண்டாவது ஓட்ட உடசெல்லாம் அடைக்கணும். இது ரெண்டை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நிர்வாகத்தை கொஞ்சம் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த அதிரடி முடிவுகள்னால ஆவினுக்கான பால் வரத்து படிப்படியாக உயர்ந்து அவங்க 25 லட்சத்தில் விட்ட இது கிட்டத்தட்ட 38 லட்சமாக ஒரு 6-7 ஆண்டுகளில் 38 லட்சம் லிட்டருக்கு வரைக்கும் போச்சு. கிட்ட 13 லட்சம் லிட்டரு அதிமுக ஆட்சியில் உயர்ந்தது. அந்த உயர்ந்ததுக்கு காரணம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்படி உள்டாவாக மாறிடுச்சு. காரணம் ஆவினுக்கான பால் கொள்முதலை கவனிக்காமல் அதன் மூலமாக எப்படி பணம் ஈட்டக்கூடிய ஒரு வருவாய் வரக்கூடியதாக மட்டும்தான் அதை பார்த்துக்கிட்டாங்களே தவிர அவங்களுடைய சொந்த கஜானா நிறையணும், அதிகாரிகளுடைய கஜானா நிறையணும், அமைச்சர்களுடைய கஜானா நிறையணுன்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்களே தவிர ஆவின்றது பால் உற்பத்தியாளர்களுடைய தாய் வீடு, அவங்களுக்கு இது பொதுமக்களுக்கு தரமான பால் தட்டுப்பாடெல்லாம் கொடுக்கணுன்றதுல அவங்களுக்கு துளியளவும் எண்ணம் இல்லை சார். இப்போது இது வந்து நீங்கள் ஆவின் வந்து மேல் மட்டத்தில் வந்து இந்த மாதிரி அமைச்சர்களோ இல்லை வந்து துறை அதிகாரிகளோ சம்மந்தப்பட்டிருக்காங்க தாண்டி இன்னைக்கு ஆவின் சொசைட்டி, பால் சொசைட்டி வந்து கிராமப்புறங்களில் விவசாயிகள் வந்து நேரடியாக கொள்முதல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க வாய்மொழி உத்தரவாக போயிருக்கு லிட்டரை குறைய சொல்கிறாங்கன்ட்டு. இந்த ஆவின் சொசைட்டியில் பால் வாங்குறாருல்ல, பால் வாங்குவார், அங்கே வந்து ஒரு செக்ரட்டரி இருப்பார், ஒரு சொசைட்டிக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பார். அவங்க வந்து ஒரு 10 மாடு 5 மாடு அவங்க பிரத்யேகமாக வளர்ப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த லிமிட்டேஷன் வந்து கரெக்டாக அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே வரமாட்டாங்க. இன்னும் என்ன போனால் நான் நேரடி அனுபவத்தில் பார்த்துருக்கேன், அவங்க அந்த பால் வந்து டெஸ்ட் போடுவாங்கல்ல, அந்த டெஸ்டிங்கில் அவங்களுக்கு நல்ல பாயிண்ட் வரும். ஒரு விவசாயி ஒரு 2 மாடு தான் வச்சுருப்பாரு, அவர் வந்து கொண்டாந்து அங்கே பாலை ஊற்றுவார், அங்கே பால் ஊற்றும் போது டெஸ்டிங் வந்து கம்மியாக வரும். இவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த பிராண்டு தீவனம் வாங்கி போடுங்க, இந்த புல்லை வாங்கி போடுங்க, அப்போ வந்து உங்களுக்கு நல்ல டெஸ்டிங் வரும் வாங்க. இந்த விவசாயி அதையும் பண்ணி பார்த்தா ஆனால் அப்பயும் அந்த டெஸ்டிங் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் விவசாயி வெறுத்து போய் இவங்ககிட்ட பால் கம்மியான விலைக்கு ஊற்றுறதோட அதை பக்கத்துலேயே நிறுவனத்து பேரே என்ன குறிப்பிட்றேனே ஹட்சன் இருக்குது, அவங்ககிட்ட பால் ஊற்றுனா பால் கொள்முதல் விலையும் அதிகம். அது இல்லாமல் பண்டிகை காலங்களில் ஏதாச்சும் பெர்க்ஸு பெனிஃபிட்ஸு, சில டைம் மாடுகளுக்கு அவங்களே இலவசமாக தீவனமும் ஒரு மூட்டையை வந்து சன்மானமாக கொடுப்பாங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது நாம ஏன் போய் ஆவினில் ஊற்றி விலையும் கம்மியாக வந்து, ஏன்னா இன்றைக்கி மாடுகள் தீவன விலை எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த கீழ் மட்டத்துலேயும் வந்து நிறையா வந்து சரி செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார். இது இந்த காரணம் செக்ரட்டரி தப்பு பண்ணுறாருன்னு சொன்னீங்களே, அது காரணம் யாருன்னா அரசும் ஆவின் நிர்வாகம் தான் காரணம். அவங்க வேலை செய்யக்கூடிய செயலாளருக்கு, கூட்டுறவு சங்க செயலாளருக்கு சம்பளம் கிடையாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு. 1 லிட்டருக்கு இன்றைக்கி அரசு நிர்ணயம் பண்ணிக்கிறது 35 ரூபா. 1 லிட்டர் பால் கொள்முதல் நிர்ணயம் பண்ணிக்கிறது 35 ரூபா பசும்பாலுக்கு.
எருமை பாலுக்கு 44 ரூபா. ஆனால் விவசாயிக்கு எவ்வளோ போகும்னு நினைக்கிறீங்க? விவசாயிக்கு போகிறது அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கிறது 4.3% கொழுப்பு சத்து, 8.2% திட சத்து. இது இருந்தால் மட்டும்தான் 35 ரூபான்னு சொல்லுது. ஆனால் 35 ரூபா போகாது. அது இருந்தால் கூட காரணம் என்னென்னா 1.25 ரூபா அந்த சொசைட்டி செக்ரட்டரிக்கான கமிஷன் அவருக்கு மட்டும் இல்லை, அது அந்த சொசைட்டிக்கான கமிஷன். அந்த 1.25 ரூபாயில் அவர் என்னென்ன பண்ணிக்கணும்? அந்த சொசைட்டி செக்ரட்டரிக்கு சம்பளம் எடுத்துக்கணும், லேப் டெக்னீஷியனுக்கு சம்பளம் எடுத்துக்கணும், ஹெல்ப்பருக்கு சம்பளம் எடுத்துக்கணும், அந்த சொசைட்டி இடத்துக்கு வாடகை கொடுத்துக்கணும், கரண்ட் பில்லும் கட்டிக்கணும், மேற்கொண்டு எக்ஸட்ரா அந்த கிளீனிங் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதையும் அதில் தான் வாங்கிக்கணும். இவ்வளோத்தையும் 1.25 ரூபாயில் பண்ணணும்னா ஒரு 1000 லிட்டர் ஒரு சொசைட்டிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, 1250 ரூபா கிடைக்கும். மாதத்துக்கு 37,500 ரூபா அந்த சொசைட்டிக்கு லாபமாக கிடைக்கும். அரசுக்கு அந்த ஆவின் கொடுக்கக்கூடிய லாபமாக கிடைக்கும். 37,550 ரூபாயில் 4 பேர் வேலை, குறைஞ்சபட்சம் 4 பேர் வேலை செய்யணும், வாடகை கொடுக்கணும். எப்படி பண்ண முடியும்? அப்போ தப்பு செய்யறது யார் தூண்டுறா? இந்த அரசும் ஆவின் நிர்வாகம் தான் தூண்டுது. நீங்கள் சொசைட்டி செக்ரட்டரிக்கு தனி சம்பளமாக கொடுங்க. அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கக்கூடிய பால் கொள்முதலுக்கான விலையை நேரடியாக அவருடைய வங்கி கணக்கு நேரடியாக போட்டு 35 ரூபானா 35 ரூபா போகட்டும். நான் சொன்னல சார், இந்த டெஸ்டிங் பாயிண்ட் கம்மி பண்ணி காட்டுறது அதெல்லாம் வந்து இந்த செலவை மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஆமாம், என் பேக்கெட்ல இருந்து எவ்வளோ கொடுக்க முடியும்? ஒரு எக்ஸாம் நானே ஒரு சொசைட்டி செக்ரட்டரியாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து நான் ஒரு சேவை மனப்பாலும் வேலை செஞ்சிடலாம். ஆனால் நீங்கள் சேவை மனப்பு வேலை செய்வீங்களா? இன்னொருத்தர் சேவை மனப்பு வேலை செய்வாரா? வாடகை இல்லாமல் அந்த சொசைட்டி நடத்துகிற ஹவுஸ் ஓனர் வாடகை வாங்காமல் வந்துடுவாரா? இபியில் கரண்ட் பில் கட்டலாம், ஒரு நாள் கட்டலாம் பீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. அப்போ இவ்வளவு செலவினங்களையும் மேனேஜ் பண்ணணும்னா அப்போ அந்த சொசைட்டி செக்ரட்டரி என்ன பண்ணியாகணும்? வேற வழி இல்லை. அவர் தப்பு செய்யறதுக்கு தூண்டுறது இந்த ஆவின் நிர்வாகமும் அரசு தான். சரி, இன்னொன்னும் இப்போ சொசைட்டியில் ரீட்டைலில் பால் விற்பாங்கல்ல, பால் ஊற்றுவாங்க, அதே சமயத்தில் கிராமப்புற மக்கள்லாம் வந்து பால் வாங்கிட்டு போவாங்க, அதில் ஒரு தொகை வருது இல்லை, அதெல்லாம் அதில் எதுவும் கரெக்டாக கணக்கு வழக்கெல்லாம் அங்கே அரசாங்கத்துக்கு 10% வந்து சில்லறை விற்பனை செய்து கொள்ளலாம் அப்படின்றது ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதுலேயும் 10% வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் 30, 40, 50% கூட விற்பாங்க. காரணம் என்னென்னா அங்கே வரக்கூடிய கணக்கு ப்ராப்பராக கணக்கு இருக்காது. இப்போ நீங்கள் கேட்டிங்களா கணக்கெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கணக்கு இருக்காது. காரணம் என்னென்னா இப்போ ஆவினில் பால் ஊற்றுனா முதல்ல சொன்னீங்க ரேட் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு, தனியாருக்கு மடைமாற்றம்னா அது மூலமாக அவருக்கு ஒரு வருவாய் வரும். தனியார் பாலுக்கு வரக்கூடிய இந்த பாலை அப்படியே அங்கிட்டு மடைமாற்றம்னா அதில் ஒரு கமிஷன் வரும் அவருக்கு. இன்றைக்கி கேரளா போகக்கூடிய பால்லாம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த சைடு கன்னியாகுமரி, திருநெல்வேலி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கேரளா எல்லை ஒட்டிய மாவட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி கேரளாவுக்கு இப்போ தான் பால் போகுது. ஆவினுக்கு வரக்கூடிய பால் எல்லாமே அங்கே தான் போய்கிட்டு இருக்கு கடந்த காலத்தில் இருந்தே. அப்போ இந்த தவறு செய்யக்கூடிய தூண்டக்கூடிய விஷயத்த அரசும் ஆவின் நிர்வாகமும் சொசைட்டி செக்ரட்டரிகளுக்கு வந்து முறையான சம்பளத்தை கொடுத்துட்டு பால் உற்பத்தி அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பால் உற்பத்தி வரும். விவசாயி பால் கொடுக்க தயாராக இருக்காங்க. நீங்கள் 33.3 ரூபா இன்றைக்கி கொடுக்குறீங்க விவசாயிக்கு 1 லிட்டர் பால், அதுவும் 4, 3, 8, 2 இருந்தால் மட்டும்தான் 12. ஆனால் 12 மொத்த சத்து இருந்தால் தான். ஆனால் தனியார் என்ன பண்ணுறாங்கன்னா 4, 8, 12 சத்துக்கு மொத்த சத்து 12%க்கு இன்னைக்கு நிலைமைக்கு 45 ரூபா 48 ரூபா வரைக்கும் எடுக்க தயாராக இருக்கும். எந்த விவசாயி வந்து அப்போ விரும்புவாங்க? அப்போ ஆவின் யார் விரும்புவாங்க? அப்போ வலுக்கட்டாயமாக தனியாருக்கு போகக்கூடிய செயலை கடந்த ஆட்சியாளர்கள் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம விற்பனை விலையை எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பாக்கெட்டு 60 ரூபா கடையில் போய் வாங்கினா, மாதாந்திர அட்டைக்கு வாங்கினா 1 லிட்டர் சொல்கிறீங்க. 1 லிட்டர் அரை லிட்டர் பாக்கெட்டு 30 ரூபா. இதே மாதாந்திர அட்டையில் வாங்கினா 23 ரூபா. ஆனால் ஆவினுக்கான அடக்கம் எவ்வளோ தெரியுங்களா? பால் வரத்து, பேக்கிங் காஸ்ட்டு, அப்புறம் அந்த எல்லாமே லேபர் இல்லாமல் லேபர் இல்லாமலே 64 ரூபா 1 லிட்டருக்கான அடக்கம். ஆரஞ்சு பால் பாக்கெட்டுக்கான 1 லிட்டருக்கான அடக்கம் 64 ரூபா. அரசுக்கு 4 ரூபா வந்து இழப்பு. 64. இதுக்கு மேலே இன்னும் மேன் பவர் செலவு இருக்குங்க, ஆஃபீஸர் செலவு இருக்குது, எம்ப்ளாயி செலவு இருக்குது, மார்க்கெட்டிங் செலவு இருக்குது. இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா 75 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்துடும். நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க? 60 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. 60 ரூபான்னா அதுலேருந்து 2 ரூபா மார்ஜின் குறைச்சிங்க, 58 ரூபா. 58ன்னா 17 ரூபா லாஸ்க்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க பால். அப்போது ஆவின் வந்து எப்படி லாபத்தில் போகும்? விவசாயிக்கு நீங்கள் எப்படி லாபத்தை அவனுக்கு பால் ஊற்றுறதுக்கு ரேட்டை கொடுப்பீங்க? என்னைக்கு ஆவினை வந்து நீங்கள் வாக்கு வங்கி அரசியலாக இல்லாமல், அது யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, வாக்கு வங்கி அரசியலுக்கு இல்லாமல் ஒரு அது கூட்டுறவு நிறுவனமாக விவசாயிகளுடைய சொத்தாக நினச்சி தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்க. இப்போ நந்தினி, அமுல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டாங்க. காரணம் அங்கே அரசியல் தலையீடு கிடையாது, ஆட்சியாளர்கள் தலையீடு கிடையாது. அது தன்னாட்சி பெற்ற ஒரு கூட்டுறவு நிறுவனமாக தொடர்ந்து செயல்பட்டுடையதுனால தான் இன்றைக்கி வந்து அவங்க பால் உற்பத்தியில் எங்கேயோ போயிட்டாங்க. விற்பனையிலையும் உலகளாவிய சந்தையில் இன்றைக்கி நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. நம்ம
நந்தினிக்கு பாடம் கற்றுக் கொடுத்தோம், நம்ம தான் பாடம் கற்றுக் கொடுத்தோம். 19 லட்சம் லிட்டர் அவங்க கொள்முதல் இருக்கும்போது மாதவரத்தில் வந்து பாடம் கற்றுருக்கணும், எப்படி கொள்முதல் இந்த கட்டமைப்புலாம் எப்படி செயல்படுது. நீங்க அவன் நம்மள கிராஸ் ஆகி போயிட்டாங்க. 1 கோடி லிட்டருக்கு ஒரு நாளைக்கு பால் கொள்முதல். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் 2.25 கோடி லிட்டர் உற்பத்தி ஆகுது. 25 லட்சம் தாண்ட முடியல. இன்னைக்கு 28 லட்சம் ஆவின் கொள்முதல். இன்னைக்கு 28 லட்சம். இன்னைக்குன்னா இது இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை, திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளமாகவே 26, 28, 30 இந்த ரேஞ்சிலே தான் இருந்துகிட்டு இருந்திருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 30 அன்னைக்கு திமுக போட்ட விதை அதோடைய பாதிப்பு இன்னைக்கு தாவேக்கா ஆட்சியில் இருக்கு. ஸோ இது இன்னைக்கு உடனே சரி செஞ்சிட முடியாது. அது இல்லை, இது ரிஃபார்ம் பண்ணா எப்படி இப்போ டாஸ்மார்க் வந்து ஒரு மாதிரி அபரிதமான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும். அதே போல இப்போ பால்வளத்துறையில ஆவினியும் நம்ம கவனம் செலுத்தினா கண்டிப்பா இதுவும் ஒரு லாபத்திலையும் கூட. நாங்கள் அதனால தான் நாங்கள் அமைச்சரை கடந்த வாரம் நேரில் சந்திச்சு பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட விரிவாக ஆவினை பற்றி எடுத்து பேசியிருக்கோம். முதல்ல 3 விஷயங்கள் பண்ணியே ஆகணும். ஆவினை சீர்திருத்தம் பண்ணணும்னா, விலை நிர்ணய சீர்திருத்தம் பண்ணலை அப்படின்னா ஆவினை மீட்டெடுக்கவே முடியாது. இந்த பால் தட்டுப்பாடுன்றதை தவிர்க்கவே முடியாது. கிரீன் பாக்கெட் அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிடுது. அதுதான் சொல்ல வரேன். திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, முதலே சொன்ன விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணுறதுல முறைகேடுகள் செய்து வல்லவர்கள்னு, இந்த விஞ்ஞான ரீதியாக ஒரு விலை உயர்வை மக்கள் மேலே நேரடியாக திணிச்சா மக்கள் மத்தியில் எதிர்வினை வரும். அப்போ மறைமுகமாக விலையை திணிக்கணுன்றதுக்காக பச்சை கலர் பாக்கெட்டை 1% கொழுப்பு சத்தை குறைச்சி வயலட் கலர்னு அறிமுகம் பண்ணி இதே விலைக்கு கொடுத்தாங்க. 44 ரூபாய்க்கு. 4.5% பாலும் 44 ரூபா, 3% பாலும் 44 ரூபா. அப்போ பசும்பால்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை வேற அப்போதைய அமைச்சர் நாசர் கொடுத்தாரு. அதுக்கு வந்து மனோ தங்கராஜ் வந்து சப்பக்கட்டு காட்டி அதை நாங்கள் வந்து தரமான மக்களுக்கு வந்து கொழுப்பு சத்து அதிகமாக கொடுத்தா ஹார்ட் அட்டாக்ல நிறைய பேர் செத்து போய்ட்றாங்க, அதனால தான் நாங்கள் வந்து மக்களுடைய நலன் மேலே அக்கறை கொண்டு கொழுப்பு சத்தை குறைச்சி கொடுக்குறோன்னாரு. அப்போ ஆரஞ்சு பால் விற்கிறீங்க. நீங்க 4% கொழுப்பு சத்து குடிச்சா ப்ளூ பாக்கெட் மட்டும் வித்துட்டு இருந்தா 4% இல்ல, அட்லீஸ்ட் மாற்று என்ன பால் வருதோ அப்படியே பேக் பண்ணி கொடுங்க. அப்படியே பேக் பண்ணி கொடுங்க, ப்ராசஸ் பண்ணி அப்படியே பேக் பண்ணி கொடுங்க. எதுக்கு 4 வகையான பால் கொடுக்குறீங்க? இப்போ 6% கொழுப்பு சத்து குடிச்சா ஹார்ட் அட்டாக் வராதுன்னா 4.5% குடிச்சா ஹார்ட் அட்டாக் வந்துருமா? அப்போ ஒரு துறை சார்ந்த அமைச்சர் ஒரு கொஞ்சமாவது மண்டையில் இது இருக்க வேண்டாமா? அப்போ அப்படி பேசும்போது ஒரு விஷயமே இல்லாமல் தெளிவாக அவங்களுடைய நோக்கம் ஆவினை வச்சு பணம் சம்பாதிக்கிறதா மட்டும்தான் இருந்தது. அதனால தான் அவங்க அதை பண்ணி இன்னைக்கு இந்த பச்சையை வந்து ஆவின் ஊழியர்கள் அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துலேயும் பணம் தான். பெரும்பாலான மாவட்டங்களில் பச்சையை நிப்பாட்டிட்டாங்க. சென்னையிலாம் நாங்கள் தொடர்ந்து ஃபைட் பண்ணி ஊடகங்கள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு அரசியல் தலைவர்கள் பண்ணதுனால தான் இந்த பச்சை பாக்கெட் சென்னையில் மட்டும் கொஞ்சம் நின்று கேட்டா பச்சை பாக்கெட்டுக்கு கேட்டா காலைல ஒரு 4:30 வாங்க, இல்லை ஆவின் அந்த பூத் ஓப்பன் பண்ணும்போது வாங்க, ஒரு காலைல ஒரு 1 மணி நேரம் கிடைக்கும், அதுக்கப்புறம் அது கிடைக்காதுன்றாங்க. இப்போ பால் தட்டுப்பாடு ஏன் அதிகமாக இப்போ தட்டுப்பாடு கடந்த ஆட்சியில்தான் இருக்குது. இப்போ இது வந்து சின்ன சின்ன விஷயங்களை எதிர்கட்சிகள் வந்து அரசுக்கு அவப்பேர் ஏற்படுத்துறதுக்காக இமீடியட்டாக வெளியே கொண்டு வராங்க. இன்றைக்கி பெரும்பாலான ஊடகங்கள் நண்பர்கள் வந்து திமுக ஆதரவாளர்களாக இருக்காங்க. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலும் அதை வந்து வெளியில் சோசியல் மீடியா மூலமோ இல்லை மீடியா மூலமோ அதை வெளியே கொண்டு வராங்க. இல்லை, நீங்கள் எப்படி போயிட்டு இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்களா சார், தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு பால் வந்து பற்றாக்குறை இருக்கு. ஆமா, இது வந்து பால் பத்துல கடந்த அதிமுக ஆட்சிக்கு வந்து 6 மாத காலம் நான் எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா அதிமுக ஆட்சியில் நிறைய எண்ணற்ற ஊழல்கள் இருந்தது. ஆனால் பால் தட்டுப்பாடுன்ற ஒரு கான்செப்ட் இல்லை. ஆனால் ஊழல் முறைகள் தொடர்ந்து நாங்கள் ராஜேந்திர பாலாஜி மேலே நிறைய புகார்கள் கொடுத்துருக்கோம். எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் 2 தடவை சந்தித்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்கு. சிபிஐ விசாரணைக்கு சட்டசபையில் அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சொன்ன அறிக்கையை வச்சு கோரிக்கையை வச்சு பிரச்சாரமே பண்ணியிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராஜேந்திர பாலாஜி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, தப்பிக்க முடியாதுன்னாரு. நீங்கள் இது விஷயமா ஒரு ஊழல் வழக்கு போட்டிங்களா அவர் மேலே? யாரோ ஒருத்தர் வேலை வாய்ப்பு வாங்கி தரன்ற ஏமாத்துனதுனால போட்டது கேஸில் தான் அவர் ஓடி ஒளிஞ்சாரே தவிர ஆவினில் ஊழல் முறைகேடுக்காக திமுக வழக்கு தொடுத்து அவர் ஓடி ஒளியல. பட் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இதில் வழக்கு தொடர்ந்து தீவிரமாக இன்டெப்த்தாக விசாரிச்சா பல உண்மைகள் வெளியே. கண்டிப்பாக நான் இப்போ திமுக ஆட்சியில் நடந்த விஷயங்கள் குறித்து அமைச்சர் சந்தித்து பேசுறது சொல்லியிருக்கோம். இந்த பால் பவுடரு வெண்ணெய் கொள்முதலில் ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நீங்கள் செயற்கையான பால் தட்டுப்பாடை உருவாக்கி ஆட்சிக்கு வரத்தையும் 38 லட்சம் லிட்டர் கொள்முதலுங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே 25 லட்சமாக குறையுது. அதுவும் ஒரு போலியான கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் கொள்முதல் செய்கிறீங்க. அந்த கூட்டுறவு சங்கம் ஆல்ரெடி முன்னாடி இருந்த சங்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாதத்துல தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது சொந்த பால் பண்ணையும் கிடையாது, சொந்தமான தொழிற்சாலையும் கிடையாது. விற்கிறது உண்மையான ஆர்கானிக்கான பால் பவுடர் கிடையாது, வெண்ணையானே தெரியாது கிடையாது. நீங்கள் அதுக்கு ப்ராப்பரான ஒரு அதர் பார்ட்டிட்டு இருந்து எடுக்கிறதா நீங்கள் ஓப்பன் டெண்டர் கால்ஃபார் பண்ணணும். ஓப்பன் டெண்டர் கால்ஃபார் பண்ணி அதில் அவங்க கலந்துக்கிட்டு L1 L2 வந்து அவங்க வந்து எடுத்திருந்தாங்கன்னா கூட அது ஒரு வகையில்
ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க சொன்ன அதுவும் மாதிரி கிடையாது. அண்டை மாநிலம் இருக்கிற கோஆபரேட்டிவ் சொசைட்டில இருந்து நீங்க வாங்கணும். ஒன்று நந்தினியில் வாங்கிருக்கலாம், அமுலில் வாங்கியிருக்கணும். அதுவும் இல்லை. அவனும் ஒரு முறைகேடாக அந்த என்சிடிஎஃப்க்குள்ள உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அதில் உள்ளவன் என்ன முறைகேடு, அதில் யார் உள்ள எப்படி உள்ள வந்தாங்கன்னு தெரியல. அப்போ இது சம்பந்தமான ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு அதில் மிகப்பெரிய முறைகேடுகள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதை சரி பண்ணணுன்றதை அமைச்சரை சந்திச்சு பேசியிருக்கோம். ரெண்டாவது, சமீப காலமாக முதல்வரே வந்து உத்தரவிட்டிருக்காரு, ஆவின்ல வந்து விவசாயிகளிருந்து கொள்முதல் பண்ணுற பாலோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சிஎம் இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கிறதாகவும் செய்திகள் பார்த்தோம். ஸோ அதன் மாதிரியான ஆர்டர்ஸ் வந்திருக்கா சார்? அதில் அதை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவு செயல்படுத்த முடியாதுங்க. செயல்படுத்தினாலும் பால் வராது. எப்படி வரும்ன்றீங்க? 45 ரூபாய் விட்டுட்டு எப்படி 35 ரூபாய் எப்படி கொடுப்பாங்க? நாங்கள் அதனால தான் அதே சமயத்தில் 35 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்கிற விற்பனை விலையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கொள்முதல் விலையை உயர்த்த முடியாது. உயர்த்தினா ஆவினுக்கு இன்னும் லாஸ் தான் வரும். அப்போது விற்பனை விலையை 3 வகையாக சீர்திருத்தம் பண்ணணுன்றது சொல்லியிருக்கோம். 1, பால் கொள்முதல் விலையை உயர்த்தணும். 2, பால் விற்பனையாளர் முகவர்களுக்கான கமிஷன் தொகை 15 ஆண்டு காலமாக உயர்த்தப்படவே இல்லை. லிட்டருக்கு 2 ரூபாயில் தான். நாங்கள் அதனால தனியார் பால் விற்பனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி சொன்னீங்க, விவசாயி தனியாருக்கு பால் ஊற்றுறாங்களோ அதே மாதிரி முகவர்களும் தனியாருக்கு தான் நாங்கள் விற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆவின் பாலை வந்து ஒரு ஊர்காவ மாதிரி தான் தொட்டுக்கிட்டு இருக்கோம். காலை 7 மணி வரைக்கும் எங்களுக்கு என்ன விற்க முடியும் அது மட்டும் தான் நாங்கள் ஆவின் வச்சு விற்போம். அதுக்கு மேலே ஆவின் விற்க மாட்டோம். அதுக்கு மேலே வைக்கிறதெல்லாம் வந்து தனியார், அதுக்கு தனியார் தான் விற்போம். ஏன்னா சாயங்காலத்துக்கு மேலே வச்சு தான் ஆவின் தாங்க, அது கெட்டு போயிடும். கெட்டு போனால் மாற்றி தர மாட்டாங்க, லீக்கேஜ் ஆனால் மாற்றி தர மாட்டாங்க. ஒரு பாக்கெட் விற்றா 1 ரூபா ஆவின் நிர்வாகம் கொடுக்குது. அதை 3 பேர் ஷேர் பண்ணிக்கணும். மொத்த விநியோகஸ்தர் எடுத்துக்கணும், பால் முகவர் எடுத்துக்கணும், சில்லறை வணிகர் எடுத்துக்கணும். 15 வருஷம் இந்த நடைமுறை தான் இருந்து. தனியார் எவ்வளோ சார் கொடுக்குறாங்க? தனியார் வந்து 1 லிட்டருக்கு 5 ரூபா கொடுக்குறாங்க. முகவர்கள் சில்லறை வணிகர்கள் 2 பேர் இருக்கும். அங்கே இடைத்தரகர்கள் கிடையாது. அப்போது ஒரு பாக்கெட்டுக்கு 1 ரூபா மானைக்கு சில்லறை வணிகர்களுக்கு கொடுத்துறோம். நாங்கள் 1 ரூபா எடுத்துக்கிறோம். எங்களுடைய விநியோக செலவுகளுக்காக 50 காசு எடுத்துக்கிறோம். அப்போது இதில் வந்து எந்த விதமான நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு மேலே விற்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆவின் ஆரஞ்சு 30 ரூபா பேக்கெட்டில் போட்டிருந்தாலும் ஏதாவது ஒரு கடையில் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருங்க பார்ப்போம். 32 ரூபா. 32 ரூபா. நான் ஆவின் பார்லர் வாங்கினா 30 ரூபா. 30 ரூபா. நீங்கள் வெளியில் போய் வாங்கினா 32 ரூபா. அப்போது பாதிக்கப்படுறது யார்? பொதுமக்களாகி நீங்கள் தான் பாதிக்கப்படுறீங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கான குறைஞ்சபட்ச வருமானம் இல்லாமல் நாங்கள் விநியோகம் செய்ய முடியாது. அதுமாதிரி சில்லறை கடைக்காரர்களும் குறைஞ்சபட்ச வருமானம் இல்லாமல் அவங்களுக்கு விற்பனை செய்ய முடியாது. அப்போ இந்த விலை நிர்ணயத்தை சரி பண்ணணும். 1, கொள்முதல் விலையை உயர்த்துங்க. முகவர்களுக்கான கமிஷன் தொகையை குறைஞ்சபட்சம் 5 ரூபாயா முகவர்கள் சில்லறை வணிகம் மொத்த விநியோகஸ்தர். சரி, இதனால பால் விலை அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கா? பண்ணணும். அதுதான் சொல்ல வரேன். இல்லை, அது அப்போ நிறைய மக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கீங்களா? நீங்கள் காலை 7 மணிக்கு கூட ஆவின் கிடைக்குதா? கிடைக்கல. உங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் ஆவின் கிடைக்கணுமா வேண்டாமா? உங்களுக்கு காலையிலேருந்து எந்த நேரமாலும் ஆவின் வேணும்ல உங்களுக்கு. அப்போது விலை உயர்த்தினா 2 நாள் அதோடைய பாதிப்பு இருக்குங்க. ஆனால் 2 நாள் பாதிப்பு தனியார் நிறுவனம் ஒப்பிடும்பொழுது ஆவினோட ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக. எப்போவுமே ஆவினுக்கு தனியாக இருக்கும். லிட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா வித்தியாசம் இருக்கும். அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். கடந்த 2011க்கு முந்தைய திமுக ஆட்சி காலமாகட்டும், அதுக்கு பிறகு வந்து அதிமுக ஆட்சி காலமாகட்டும் 5 ரூபா 6 ரூபாய்க்கு மேலே வித்தியாசம் இருந்ததே இல்லை. தனியார் நிறுவனங்கள் இப்போ சமீப காலத்தில் இந்த வித்தியாசம் இவ்வளோ வித்தியாசம் வந்தது காரணம், இன்னைக்கு ஆரஞ்சு பாக்கெட் பார்த்தீங்கன்னா மாதாந்திர அட்டைக்கு 46 ரூபாங்க லிட்ரு. மாதாந்திர அட்டைக்கு ஃபுல் கிரீம் கொழுப்பு சத்து செறிவூட்டப்பட்ட பால். அதே வகையான பால் தனியாரில் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 80 ரூபா. டபுள். அப்படியே 80 ரூபா. அப்போது 1 லிட்டர் பாலுக்கு நீங்கள் சும்மா கொடுக்குற மாதிரி விற்கிறீங்க. விவசாயிட்டு நீங்கள் அந்த ரேட்டு வாங்கலைங்க. 46 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் இவ்வளோ நிர்வாக செலவுகளை பண்ணிங்கன்னா 46 ரூபாய்க்கு எப்படி விற்க முடியும்? அந்த நிர்வாகம் எப்படி நல்லா இருக்கும்? அப்போ இவ்வளவு காரணம் நாசர் பண்ண வேலை. நீங்கள் ஒன்று எப்போவுமே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கொள்முதல் விலையை உயர்த்தும் போது அதற்கேற்ற வகையில் விற்பனை விலையை உயர்த்துவாங்க. அதுதான் நடைமுறை. எப்போவுமே கொள்முதல் விலை, உதாரணத்துக்கு 2014 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து 2014 ஜனவரியில் பால் கொள்முதல் விலையை முதல்ல 3 ரூபா ஏற்றுனாங்க. அப்போ விற்பனை விலையை உயர்த்தலை. அதே ஆண்டு ஆகஸ்ட்டில் டிசம்பரில் நினைக்கிறேன், அப்போ 5 ரூபா கொள்முதல் விலையை உயர்த்தினாங்க. ஸோ 3, 5, 8 ரூபா கொள்முதல் விலை. விற்பனை விலையை 10 ரூபா உயர்த்தினாங்க. ஸோ 8 ரூபா விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு பொதுமக்கள்கிட்ட 10 ரூபா உயர்த்தினாங்க. அது சரியான நடைமுறை. நிர்வாகத்துக்கு 2 ரூபாயும் உற்பத்தியாளர்களுக்கு 8 ரூபாயும் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் இப்போ அதுக்கப்புறம் வந்து எடப்பாடியார் 2019 என்ன பண்ணார்? 6 ரூபா விற்பனை விலையை உயர்த்திட்டு உற்பத்தியாளர்களுக்கு 4 ரூபாயை கொடுத்தாரு. இது ஓரளவுக்கு சரியான அணுகுமுறை. அதை மாதிரி இவங்களும் பண்ணியிருந்தா பரவாயில்ல. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே 3 ரூபாயை குறைச்சாங்க. அதன் மூலமாக ஆவினுக்கு கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் லாஸ். 1 ரூபா 2 ரூபாயில் 1800 கோடி ரூபாய் 5 ஆண்டு நீங்கள் முழுமையாக கொடுத்துருக்கீங்க. ஒரு நாளைக்கு 31 லட்சம் லிட்டர் விற்கிதுன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. என்ன 3 வருஷம் ஆட்சியில் 5 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. 1825 கோடி ரூபாய் நீங்கள் ஆவினுக்கு லாஸ் ஏற்படுத்தியிருக்கீங்க. ஒன்று, அந்த தொகையை நீங்கள் மானியமாக கொடுத்துருக்கணும். அரசில் இருந்து ஆவினுக்கு கொடுக்கல. ரெண்டாவது, 2022 கொள்முதல் விலையை 3 ரூபா உயர்த்துறீங்க.
அப்போ உயர்த்தும் போது எல்லா வகையான பாலுக்கும் நீங்கள் அந்த அதே குறைஞ்சபட்சம் 3 ரூபாயோ 4 ரூபாயோ உயர்த்திருந்தீங்கன்னா ஆவினுக்கான இழப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், இல்லை இழப்பு இல்லாமல் சரிசமத்தில் போயிருக்கும். ஆனால் ஆரஞ்சு பாலுக்கு மட்டும்தான் ஏற்றுனாங்க, அதுவும் மாதாந்திர அட்டைக்கு ஏற்றாமல் கடையில் விற்கிற பாலுக்கு மட்டும் ஏற்றுனாங்க. அதுக்கு ஒரு சரியான விளக்கத்தை வேற அமைச்சர் நாசர் சொன்னார். என்ன சொன்னார்? நாங்கள் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாலுக்கு நாங்கள் ரேட்டு ஏற்றலை, வணிக ரீதியாக பயன்பாட்டுக்கு உள்ள பாலுக்கு தான் நாங்கள் ஏற்றிருக்கோம். எந்த ஏழை எளிய மக்கள் தினக்கூலிகள் ஒரு மாதம் பாலுக்கு முன்மணம் கட்டிட்டு வாங்குறாங்க சொல்லுங்கள்? யாருமே யூஸுக்கு டெய்லி யூஸுக்கு தான் வாங்குறாங்க. அதுவும் சிலர்லாம் அது 10 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு போயிடுவாங்க, சின்ன பாக்கெட். ஏழை எளிய மக்கள் டெய்லி கடையில் போய் அன்றைக்கி காசு இருந்ததுன்னா 1/2 லிட்டர் பாக்கெட் வாங்குவான், காசு இல்லையா 10 ரூபா பால் வாங்கிட்டு போவான், இல்லையா ஒரு டீக்கில் ஒரு கப் டீயை வாங்கி குடிச்சிட்டு போவான். இதுதான் ஏழை எளிய மக்களுடைய நடுத்தர வர்க்கத்துடைய நிலைப்பாடு. ஒரு மாத காசு 1.5 மாத காசு முன்பணமாக கட்டி 1 லிட்டர் 2 லிட்டர் கட்டி வாங்குறான்னா ஒன்று மேல்தட்டு வர்க்கமாக இருக்கணும், இல்லை நல்ல வருவாய் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். அவர்களால் தான் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு லிட்டருக்கு நீங்கள் 14 ரூபா கம்மியாக கொடுக்குறீங்க, ஏழை எளிய மக்களுக்கு 14 ரூபா அதிகமாக கொடுக்குறீங்க. வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிற பாலுன்றீங்க. வணிக பயன்பாட்டுக்கு ஆரஞ்சு பால் டீ கடையிலையோ ஹோட்டல்லையோ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கணக்கெடுங்க, அதிகபட்சம் 5 விழுக்காடுன்னா பெரிய விஷயம். மோஸ்ட்லி இப்போ இல்லை வணிக பயன்பாடு எல்லாமே தனியார் பால் தான் பயன்படுத்துவாங்க, ஆவின் பயன்படுத்த மாட்டாங்க. காரணம் என்னன்னா ஆவின் தனியார் எருமை பாலும் பசும்பாலும் சேர்ந்த வகையில் 60-40ன்ற ரேஷியோவில் பால் அந்த கொழுப்பு சத்து உள்ள பால் இருக்கும். அதுதான் எடை கட்ட முடியும் அவங்களுக்கு டீ கடையில் ஹோட்டலுக்கு. அதனால் தனியார் தான் வாங்குவாங்க. ஆவினில் 100% பசும்பால் தான், 99% பசும்பால் தான் இருக்கும். இவங்க பசும்பால்னு சொல்லி வேணால் சும்மா சொல்லிக்கலாமே தவிர 1% எருமைப்பால் மிக்சிங்கில் இருக்கும், 99% பசும்பால் தான். அப்போ அதில் எடை கட்ட முடியாது. டீ கடை ஹோட்டலுக்கு எடை கட்ட டேஸ்ட் இருக்கும், ஆனால் எடை கட்ட முடியாது. அதனால் டீ கடை ஹோட்டலில் பெரும்பாலும் ஆவின் பயன்படுத்த மாட்டாங்க வணிக பயன்பாட்டுக்கு. அப்போ அதிலே அடிபட்டு போச்சா அவங்களுக்கு? நீங்கள் ரெண்டாவது 3 ரூபா ஊக்கத்தொகை கொடுத்தாங்க, விற்பனை விலையை உயர்த்தி கொடுக்கலாம்னா 3 ரூபா ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 1000 கோடி ரூபா வரைக்கும் அரசுக்கும் இழப்பு. அது அரசு தான் கொடுத்துச்சு, ஆவின் கொடுக்கல. ஆவின்லேருந்து முறையாக நிறைய இடத்துக்கு போய் சேரலான் இருக்க புகார் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அரசுக்கு அதில் ஒரு 1000 கோடி ரூபா லாஸு. இவ்வளோ லாஸையும் வர்றதுக்கு காரணம் யார்? நீங்கள் முறையான விலை நிர்ணயத்தை பண்ணாததுனால. அதன் காரணமாக பொதுமக்களுக்கு பால் தட்டுப்பாடு வருது. இதனால் யாருக்கு கெட்ட பேர்? ஆவினுக்கு கெட்ட பேர் இல்லை, அமைச்சருக்கு தனிப்பட்ட கெட்ட பேர் இல்லை, அரசுக்கு தான் கெட்ட பேர். அப்போ நீங்கள் விற்பனை விலையை உயர்த்தினீங்கன்னா 2 நாள் அதோடைய எதிர்ப்பு இருக்கும், இம்பேக்ட் இருக்கும். அதுவும் நாங்கள் அமைச்சருக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்கோம்னா 2014 எங்கள் பால்முகவர் சங்கம் என்ன முடிவெடுத்தோமோ அதே முடிவை இப்போ நாங்கள் எடுக்க தயாராக இருக்கோம். 2014 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விற்பனை விலையை உயர்த்தின போது அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுகவாகட்டும் மற்ற எல்லா கட்சிகளும் கடுமையாக எதிர்வினையாற்றிய போது நாங்கள் அரசுக்கு ஆதரவாக துணை நின்றோம். காரணம் என்னென்னா 8 ரூபா விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க, 10 ரூபா போதும் உயர்த்திருக்க மாற்று கருத்தே இல்லை. விவசாயிக்கு 8 ரூபா கொடுத்துருக்காங்க. நீ தண்ணி பாட்டில் இன்றைக்கி மாலுக்கு போனால் 50 ரூபாங்க 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில். அந்த தண்ணி பாட்டில் விலை கூட பாலுக்கு கிடைக்கலன்னா அப்புறம் விவசாயி எப்படி மாடு வச்சு பால் கறப்பான்? அப்போ நீங்கள் பால் விலையை உயர்த்துங்க. அன்றைக்கி நாங்கள் என்ன சப்போர்ட்டிவாக இருந்தோமோ அரசுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்க தயாராக இருக்கோம். விவசாயிக்கான விலையை குறைஞ்சபட்சம் நீங்கள் 10 ரூபா ஃபார்மருக்கான பால் உற்பத்தியான விலையாக உயர்த்தி கொடுக்கணும். முகவர்களுக்கான கமிஷன் தொகையை இப்போது 2 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க, அது 5 ரூபாயா 3 ரூபா எக்ஸ்ட்ரா உயர்த்தி கொடுங்க. அப்போ 13 ரூபா ஆயிடுச்சு. விற்பனை விலையில் 16 ரூபா வரைக்கும் உயர்த்துங்கன்றோம். தனியார் பாலுடைய கொழுப்பு சத்து தெரிவிப்போ நீங்கள் 80 ரூபா 82 ரூபா ஆகிப்போச்சு. ஸோ நமக்கும் தனியாருக்கும் 6 ரூபா வித்தியாசம் வச்சா கூட 76 ரூபா வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். நீங்கள் எந்த நேரம் போனாலும் ஆவின் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருந்ததுன்னா மக்களுக்கு அரசு மேலே நம்பிக்கை வருமா, அதிருப்தி வருமா? உங்களுக்கு இன்றைக்கி பால் கிடைக்கலன்றதான குற்றச்சாட்டாக இருக்குது. ஆவின் காலையில் போனால் கிடைக்கல, தரமான பால் கிடைக்கல, குழந்தைக்கு கொடுக்க முடியல, இந்த மாதிரியான தானே இருக்குது. நீங்கள் கொள்முதலை உயர்த்தி கொடுத்தீங்கன்னா எல்லா விவசாயியும் ஆவினுக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க. எந்த விவசாயியும் ஆவினுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, ஆவின் கொடுக்க தயாராக இருக்காங்க. அப்போது ஆவினுக்கான பால் வரத்து பழைய மாதிரி அதிகமாக உயரும். ரெண்டாவது, முகவர்கள் கமிஷன் தொகையை உயர்த்தி கொடுக்கும்போது நாங்கள் எந்த நேரமும் வச்சு விற்கிறது செய்கிறதுக்கு தயாராக இருப்போம். அப்போ இந்த 2 சங்கிலி தொடரையும் சரி பண்ணும்போது பொதுமக்களுக்கு காலையில் சாயங்காலம் வரைக்கும் மூளை முழுக்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே போனாலும் ஆவின் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். அப்போ அரசு மேலே அதிருப்தி வருமா? வராது இல்லையா? அப்போ இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, விவசாயிகளுக்கு விலையில்லா கறவை மாடுகளை திட்டத்தை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த திட்டத்தை அமுல்படுத்தி இருக்கிறாங்க, அதுக்கு நன்றி நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேயும் அவங்க தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். விலையில்லா கறவை மாடுகள் திட்டத்தை அமுல்படுத்தினா மட்டும்தான் இந்த பால் உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும். சும்மா உற்பத்தி அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாலாம் நடந்துடாது. ஏன்னா சர்க்கரைன்னு பேப்பரில் எழுதி வச்சா இனிக்காது இல்லையா? அதே மாதிரி தான்
விலையில்லா கறவை மாடுகள் கொடுக்கணும், பால் கொள்முதல் விலையை உயர்த்தணும். ரெண்டும் உயர்த்தினா பால் வரும். பால் விவசாயிகள் ஊற்றுவாங்க. விவசாயிகள் ஊற்றுனாங்கன்னா கொண்டு போய் பொதுமக்கள் சேர்க்கக்கூடிய பால் முகவர்களுக்கான கமிஷன் தொகையும் உயரணும். உயர்ந்தால் மட்டும்தான் பொதுமக்களுக்கான விநியோக சங்கிலியும் சரியான முறையில் இருக்கும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்றது. ஏன்னா ஆவின் பார்லர் போனால் முறுக்கு கிடைக்குது, இப்போ சமோசா பப்ஸ் வரைக்கும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முதன்மையாக அங்கே பால் கிடைக்கணுன்றதான் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ரெண்டாவது ஆவின்லேயே பார்த்தீங்கன்னா இப்போது நெய்யுக்கு பேர் போன நிறுவனம் கடந்த 4-5 ஆண்டுகளமாகவே ஆவினில் நெய்யே கிடையாது. அதோடைய தாக்கம் இப்போவும் அந்த நீடிச்சுட்டு இருக்கு. இது இப்போதான் இருந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெய் ஏன்னா வெண்ணெய் உற்பத்தி ஆனாதான் நெய் வரும். ஸோ நெய் வரணும், வெண்ணெய் அதிகமாக உற்பத்தி ஆகணும்னா பால் கொள்முதல் அதிகரிக்கணும். அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா உடனடியாக அதை சரி செஞ்சிடலாம். ஒரு 2-3 மாதத்திலேயே அதை சரி செஞ்சிடலாம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே பால் மானிய கோரிக்கை முன்னாடி ஒரு நல்ல அறிவிப்பு வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மாற்றம் வரும்னு நம்புவோம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து விரிவாக தகவல் வந்து சொன்னீங்க. உங்கள் நேரத்திற்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி.